ஹலோ எவ்ரிவன். நம்ம இன்றைக்கி சில வேர்ட்ஸ் பார்க்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் வேர்ட் ஏத்தியிஸ்ட். ஏத்தியிஸ்ட்னா கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க. தீயிஸ்ட்னா கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க. ஸோ ஏ வரும், இதில் அந்த ஏ இருக்காது, அவ்வளோதான். அதுக்கு ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸ். தேர்ட் ஒன் வந்து ஃபேட்டலிஸ்ட். ஃபேட்னா விதி, அதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதுதான் ஃபேட்டலிஸ்ட்னா விதியை மட்டுமே நம்பிகிட்டு இருக்க ஒரு பர்சன். ஆப்டமிஸ்ட்னா ஹோப்ஃபுல், பாசிட்டிவாக இருக்க, லைக் லைஃப்பை பற்றி எல்லாமே பாசிட்டிவாக இருக்கும், பாசிட்டிவாக நினப்பாங்க. ஸோ அதுதான் ஆப்டமிஸ்ட். பெசிமிஸ்ட்னா அப்படியே ஆப்போசிட், நெகட்டிவாக நினைக்கிறது பெசிமிஸ்ட். அல்ட்ரூயிஸ்ட் அப்படின்னா செல்ஃப்லெஸ் பர்சன். செல்ஃபிஷ் பர்சன் கேள்விப்பட்டிருப்பீங்க, அதே மாதிரி இது அல்ட்ரூயிசம்னா செல்ஃப்லெஸ் பர்சன். ஈகோயிஸ்ட், ஈகோ பிடிச்ச ஆளாக இருக்கே அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதில் வந்து ஈகோயிஸ்ட்னா சென்டர்ட் பர்சன். நான் தான் எல்லாமே, கொஞ்சம் கர்வமாக இருக்கவங்க, அது எல்லாமே ஈகோயிஸ்ட் பர்சன்னு சொல்லுவோம். பைகாட் இல்லாட்டி பிகாட் அப்படின்னா என்னென்னா நேரோ மைண்டட் பர்சன், ரொம்பவுமே குறுகிய சிந்தனை இருக்கவங்க, அவங்களெலாம் பிகாட் அப்படின்னு சொல்லுவோம். ஃபிலாந்த்ரபிஸ்ட்னால் இப்போ பெரிய பெரிய ஆட்கள் வந்து நிறையா டொனேட் பண்ணுவாங்க, ட்ரஸ்ட், சேரிட்டி, அதுக்கெலாம். ஸோ அது வந்து ஃபிலாந்த்ரபிஸ்ட். அந்த ப்ராசஸ், அந்த இது பேர் ஃபிலாந்த்ரபின்னு சொல்லுவாங்க. அதை பண்ணுறவங்க பேர் ஃபிலாந்த்ரபிஸ்ட். மிசாந்த்ரோப் அப்படின்னா மனுஷங்களவே இருக்கிறவங்க, ஹியூமனவே இருக்கிறவங்க மிசாந்த்ரோப். மிசோஜைனிஸ்ட் அப்படின்னா ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஜெண்டர், அதாவது விமனை மட்டும் இருக்கிறவங்க மிசோஜினிஸ்ட். பாலிக்ளாட், பாலினா மினி, கிளாட்னா லாங்குவேஜ், நிறையா லாங்குவேஜ் தெரிஞ்சு வச்சுருக்கிறவங்க பேர் பாலிக்ளாட். அதுக்கடுத்து ஆம்னி அப்படின்ற வேர்டை வச்சு 3 அதர் வேர்ட்ஸ் எப்படி கம்பைன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆம்னிசையண்ட், ஆம்னிபொட்டன்ட், ஆம்னிப்ரெசன்ட். ஆம்னினா எல்லா இடத்துலையுமே, எங்கேயுமே அப்படின்றது பேர் ஆம்னின்னு அர்த்தம். ஸோ அதில் ஆம்னிசையண்ட் அப்படின்னா எல்லாமே தெரியும், நிறையா பேர், சில பேருக்கு நிறையா விஷயங்கள் தெரியும். ஸோ அவங்களெலாம் என்ன சொல்லலாம்னா ஆம்னிசையண்ட் அப்படின்றத சொல்லலாம். ஆம்னிபொட்டன்ட் அப்படின்னா, பொட்டன்ட்னா பவர். ஸோ ஆம்னிபொட்டன்ட்னா பவர்ஃபுல், லைக் ஆல்மைட்டி. நம்ம மோஸ்ட்டாக ஆம்னிபொட்டன்ட்ன்றது யார் சொல்லுவாங்கன்னா காடை தான் சொல்லுவோம். ஸோ ஆம்னிபொட்டன்ட். ஆம்னிப்ரெசன்ட், அதுவும் காடை தான் சொல்லுவோம், எல்லா இடத்துலையும் இருப்பாங்க இல்லையா? ஸோ தூணிலும் இருப்போம், துரும்பிலும் இருப்பார் அப்படின்றத சொல்கிறது தான் ஆம்னிப்ரெசன்ட். இன்னவிட்டபிள்னால் நம்மளால் தவிர்க்கவே முடியாதது, அதுதான் இன்னவிட்டபிள்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள், இப்போது ஆதார் கார்டு இருக்குது. ஆதார் கார்டு வந்து நமக்கு இன்னவிட்டபிள் அப்படின்னா, ஆதார் கார்டு இல்லாமல் இருக்க முடியாது, தவிர்க்கவே முடியாது அப்படின்றது தான் இன்னவிட்டபிள். ஸோ அந்த வேர்ட்ஸ்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தட்ஸ் இட். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு செட் ஆஃப் வேர்ட்ஸ் வச்சு நம்ம பார்ப்போம். தேங்க்யூ.